அதே போல் கரூரில் நினைவு சின்னம் அமைப்புன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே மக்கள் மனதில் அந்த நினைவு சின்னம் இருக்குது. திருச்சி விமான நிலையத்தில் உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள், ஊடகத்தை சேர்ந்தவர்கள் சார் சார் சார்னு கூப்பிடும்போது அந்த ஒரு வேக நடை போட்டார். இன்றைக்கு சொன்ன அந்த ஓடு 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 அந்த முதுகு கரூர் மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நினைவு சின்னமாக அவர்கள் மனதில் இருக்குது. நீங்கள் அந்த அமைக்க போகிற நினைவு சின்னம் காலகாலத்திற்கும் நாட்டு மக்களுக்கு நினைவுபடுத்தும். ஒரு நடிகர் பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு நேரத்திற்கு வராமல் தாமதமாக வந்த காரணத்தினால் 41 பேர் உயிரிழந்தார்கள் என்பதை நினைவுபடுத்தும். அதுக்கு வேற சொல்கிறார், எஸ்ஓபி போட்டாங்க. அதுவும் சும்மா சொல்ல, ஸ்டாலின் சார் அப்படின்னு அவர் எப்பயும் வழக்கமாக மேடையில் விழிக்கிறது போல் அங்கேயும் அந்த விளக்கத்தை சொல்கிறார். அவர் ஸ்டாலின் சார் போட்ட எஸ்ஓபியை தானே இன்றைக்கி நீங்கள் பின்பற்றுறீங்க, நீங்கள் தான் முதலமைச்சர் ஆகிட்டீங்கல்ல, ஏன் அப்புறம் அதையே பின்பற்றணும்? அதை பின்பற்றினாதான் எந்த பிரச்சனையும் இல்லாமல், உயிரிழப்பு இல்லாமல் இந்த கூட்டங்களை நடத்த முடியுங்கிறத இப்போ நீங்கள் உணர்ந்துட்டு இருக்கீங்க. ஆனால் அதையே குற்றச்சாட்டாக சொல்கிறீங்க. அன்றைக்கி நீங்கள் கரூருக்கு வரும்போது இதே போல் பந்தல் அமைத்து, இதே போல் சேர் போட்டு, இதே போல் ஸ்நாக்ஸோட குடி தண்ணீர் வழங்கி பாதுகாப்பு ஸ்கேன் இன்றைக்கி அடையாள அட்டை வரை கொடுத்து அதையும் அவருடைய தோழர்கள் தூக்கி காட்டியிருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துருந்தா அன்றைக்கி இந்த விபத்தே நடந்திருக்காத, பாதுகாத்திருக்கலாமே. இதை குற்றம் சொல்கிறீர்களே, அதைத்தான் அன்றைக்கே நீங்கள் செய்திருந்தால் அந்த குற்றம் நிகழ்ந்திருக்காது. அதே போல் அந்த நிகழ்வுக்கு வரும்போது காவல்துறை எச்சரிக்கை செய்யலை. அரியலூர்லேருந்து பெரம்பலூருக்கு போகும்போது எச்சரிக்கை செய்தாங்கன்னு சொன்னார். அரியலூருக்குலேருந்து பெரம்பலூருக்கு போகிறதுக்கு ஏன் காலதாமதமாச்சுன்னா எனக்கு தெரியும். நான் அரியலூர் மாவட்ட செயலாளர். அரியலூருக்கு உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே பைபாஸ் ரோடில் காரை நிறுத்திக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் கூட்டம் சேர்ந்து வருவதற்காக தாமதப்படுத்தி நீங்கள் வந்தீங்க. அதனால தான் தாமதமாச்சு. கரூரில் போகும்போது உங்களை முன்னாடியே நிறுத்த சொல்லி காவல்துறையில் சொல்லியிருக்கிறாங்க. அது காவல்துறை விசாரணை சிபிஐலையும் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் முன்னாடியே அவருடைய வாகனத்தை நிறுத்தி பிரச்சாரம் பண்ண சொன்னோம்னு. ஆனால் எங்களுடைய திரைப்பட யூனிட் அங்கே உள்ள கேமராவோட காத்திருக்குன்னு நீங்கள் உள்ளே போனீங்க. போனதுக்கு காரணம் நீங்களும் உங்கள் திரைப்பட யூனிட்டும் தான். அதனால்தான் இந்த விபத்து நிகழ்ந்தது என்பது பட்டவர்த்தனமாக எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. ஆனால் அதை இன்றைக்கி மறைப்பதற்கு காவல்துறையை நான் அலர்ட் செய்யலை அப்படின்னு சொல்லிங்க. இன்றைக்கி டயத்துக்கு போனீங்கல்ல, கரூருக்கு என்ன சொன்ன டைமோ அந்த டயத்துக்கு போனீங்கல்ல, அன்றைக்கு அந்த டயத்துக்கு போயிருந்தீங்கனாலும் இந்த பிரச்சனை எழுந்திருக்காது. எனவே பேசுவதற்கு முன்னால் அந்த ஸ்கிரிப்டை ஒரு மனப்பாடம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் மனசில் உள்வாங்கி படிச்சிருந்தீங்கன்னா இதில் சொல்கிற குற்றச்சாட்டு பூரா நம்மளே தானே இருக்குது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் அதை மனதில் வாங்கி படிக்கலை. கரூருக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் தலைமை கழகத்திலேருந்து அறிவிப்பு கொடுத்தாங்க, 12 மணிக்கு வந்துடுவார், 27/9/2025 அன்றைக்கு 12 மணிக்கு வந்துடுவார்னு. அவர் அங்கே உங்கள் தலைமை கழக அறிவிப்பு கொடுத்ததோடு இல்லை, உங்கள் பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் அது பேட்டி கொடுத்தது வீடியோவாகவும் இன்றைக்கும் யூடியூப்பில் இருக்குது. பல முன்னணி தொலைக்காட்சி நிறுவனங்கள் வெளியிட்ட அந்த பேட்டி இருக்குது. எனவே எல்லா விதத்திலையும் பார்த்தா நீங்கள் உங்கள் சைடில் வச்சுருக்கிற தப்பை பூராவும் மறைத்து விட்டு மீண்டும் மீண்டும் கரூர் சம்பவம் திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் மீது குற்றம் சுமத்தியதுன்னு சொன்னீங்க. சட்டமன்றத்தில் வேற எங்களுடைய தலைவர் பேசினார்னு சொன்னீங்க. உண்மையாக எங்களோட தலைவர் குற்றம் சுமத்தணும்னு நினச்சி சொல்லியிருந்தா சட்டமன்றத்தில் உங்கள் பேரை சொல்லியிருப்பாருனா எங்கள் தலைவர் என்ன சொன்னார்? எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய அரசியல் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் உயிரிழப்பதை விரும்ப மாட்டார்கள், மிக பெருந்தன்மையாக சொன்னார். காரணம், அவர் உயர்ந்த உள்ளம் கொண்ட ஒரு மனிதர். அவருக்கும் உங்களுக்கும் எந்த விதத்தில் ஒப்பிட முடியும்? உங்களை நீங்களாக ஒரு பெரிய மனிதராக நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் எங்களுடைய தலைவரோட உங்களை ஒப்பிட முடியாது. குற்றம் சுமத்தணும்னு முடிவு பண்ணியிருந்தால் வெறும் குற்றம் சுமத்துனதோடு இருக்க முடியாது, வழக்கே போட சொல்லியிருக்கலாம். வழக்கே போட்டிருந்தால் இன்றைக்கு என்ன நிலைமை இருந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு பெருந்தன்மையாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படி தன்னுடைய தொண்டர்கள் உயிரிழப்பதை விரும்ப மாட்டார்கள்னு அவர் சொல்லி பெருந்தன்மை காட்டியதனால் இன்றைக்கு நீங்கள் மனசில் பட்டதெல்லாம் வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அடுத்தது